வை தமிழ் சினிமா இஸ் கெட்டிங் ஹேட்டட். இன்னைக்கான டிஸ்கஷன் இதுதான். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் கேட்ட உடனே திடீர்னு தலையில வர ஒரே கொஸ்டின் என்னன்னா, பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா, ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா வந்துட்டு இந்த ரீல்ஸ் கல்ச்சர் வந்துட்டு என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கப்புறமா கூட இந்த 10 செகண்ட்ஸ் எல்லாம் ஒரு கண்டென்ட்டை கன்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்து 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 மைண்ட் அதுக்கு ஒரு அந்த ஃபீட் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ எல்லாம் ஒரு ஒரு 10 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான். ஒரு எவ்ரி மினிட் தே வாண்ட் சம்திங் லைக் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் தட் சீன். ஓகேவா, ஒரு கேட்சியா தான் இருக்கணும்ன்ற. ஸோ அந்த மாதிரி விஷயத்தினால தான் எனக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் எஃபெக்டிங் த தமிழ் சினிமான்னு நினைக்கிறேன். இல்ல அது மூலியமா ஹேட்ரட் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? இப்போ தமிழ் சினிமா ரீல்ஸ் ஓகே, பட் ஹேட்ரட் எப்படி ஸ்ப்ரெட் பண்றாங்க ரீல்ஸ் மூலியம்? ஹேட்ரட் அதான் நான் சொல்றேங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு கண்டென்ட்ல ஒரு பஞ்ச் பாயிண்ட் அப்படின்ற எதிர்பார்க்கறாங்கன்னா எல்லாத்துலயும் கொடுக்க முடியாது. சில கண்டென்ட்லாம் வந்துட்டு நம்ம உட்காந்து முழுசா பார்த்தா, சில படம்லாம் வந்துட்டு எண்டிங் வரைக்கும் பார்த்தா தான் புரியுமே. புரியனா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பர்பஸ் ஆஃப் தட் ஃபிலிம் வில் ஷோன் ஒன்லி இன் த எண்ட். நீ வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கும் என்ன எங்கேஜ்டா வைக்கணும், ஒரு நிமிஷத்துக்கும் வந்துட்டு எதனா ஒரு சம்திங் ஷுட் ஹேப்பன், என் மைண்ட் டோபமைன் வந்துட்டு ட்ரிகர் ஆயிட்டே இருக்கணும்னா வந்துட்டு இட் வில் நாட் ஒர்க். மேபி அந்த மைண்ட் செட்ல எல்லாரும் படம் பார்க்க போனா சில மோஸ்ட் ஆஃப் த படம் நடக்காதுன்னு நான் சொல்லுவேன். இல்ல ஃபர்ஸ்ட் எம்ஜே சொன்ன அந்த பாயிண்ட் நானுமே ஒத்துக்கிறேன், அது இருக்கு, அது ஒன்றும் அது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். ஆனா அது கூட என்ன ஆகுது நான் கவனிக்கிறேன்னா, இப்போ படம் பாக்குறாங்க, வெளியே வராங்கன்னு வைங்க, ஒரு பெரிய கூட்டம் வருது, அதுல ஒருத்தன் நெகட்டிவா சொல்லிட்டா அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிட்டா, சரி நானும் அப்படி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ அது ஒரு மாதிரி அந்த கோட்ஸ் மாதிரி ஒண்ணு போனா பின்னால போறது. அவங்க சுயமா யோசிக்கிறாங்க, எனக்கு என்ன தோணுச்சு, ஒரு 2 நிமிஷம் யோசிக்கிறது இல்லை. லைக் ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அவங்க யோசிக்கலாம். ஆமா நான் 2.5 மணி நேரம் பார்த்தேன், எனக்கு என்ன தோணுச்சு, அதெல்லாம் எது யோசிக்காம சரி என் கூட இருக்க சொல்றேன் நானும் சொல்றேன். ஸோ அதுல ஒரு ஃபன் இருக்கு, அதுல ஒரு டோபமைன் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுவே ஒரு ஹேபிட்டா மாறுது அடுத்து. இதுல நான் என்ன நோட் பண்ணேன்னா, வேலிட் பாயிண்ட் தான் விக்ஸ் சொன்னதும். ஓகேவா, ஸோ வெளியே வந்து இப்போ அது ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு. வெளியே வந்து ஓவர் ரியாக்டிவாகவும் நெகட்டிவாகவும் பேசிட்டோம்னா நாம பாப்புலர் எல்லான்ற ஒரு மைண்ட் செட். அகெயின் வந்துட்டு ஒரு நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகேவா, நம்ம அட்டென்ஷன் சீக்கிங் வந்துட்டு அந்த ரீல்ஸ் ஃபார்மேட்னால வந்து ரொம்ப இதாயிருச்சு. ஆஸ் அ பர்சனாவும் இருக்கட்டும், ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்கட்டும், ஆஸ் அ வியூவராகவும் இருந்தாலும் அந்த அட்டென்ஷன் ஸ்பேம்ன்றது வந்து ரொம்ப இதாயிருச்சு. நான் இப்ப வெளியே இப்படி பண்ணனா என்ன எல்லாரும் இப்படி பாக்குவாங்கன்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. நான் ஏன் இப்படி பண்ணோம், வெளியே பார்க்க மாட்டாங்க, எனக்கு வெளியவங்க பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறேன்ற ஒரு மைண்ட் செட்டு போயிருச்சு. ஓகேவா, இருக்க ஜென்யூனான ஒரு ரிவ்யூ சொல்லணும்னா இல்ல, அப்படியெல்லாம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சில படங்களை எடுத்துக்கிட்டா வந்துட்டு எனக்கு வந்துட்டு தக் லைஃப், ஓகேவா, தக் லைஃப் படத்தை வந்துட்டு நான் பார்த்தேன். ஓகே, பெங்களூர் ரிலீஸ் ஆகல, எனக்கு சில வேலை இருந்தது, நான் ஒசூருக்கு போன மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே இதுவும் மர்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு I went and watched this film called Thug Life. அடிக்கிறாங்க. நான் ஒரு 3 வாரம் கழிச்சு தான் அந்த போய் படம் பார்த்தேன். அடிச்சுட்டே இருக்காங்க சோசியல் மீடியா ஃபுல்லா. பட் ஓவராலா எனக்கு படம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒத்துக்கிறேன், அந்த படத்துல சில தப்பு இருந்தது. தப்புன்றத வந்து கரெக்ட் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி சில விஷயம் இருந்தது. ஆனா வெளியே அந்த ரிவ்யூன்ற ஒரு போர்ட்ரேட் பண்ணி ஒரு சில விஷயம் காட்டினாங்க தெரியுமா, அந்த படத்துல நான் அந்த மாதிரி ஒரு 95% நான் ஃபீல் பண்ணல. ஒரு 5% இருந்தது. 95% அந்த படம் நல்லா தான் இருந்தது. என்னமோ ரொம்ப கேவலமா ஒரு வாட்டி கூட நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அந்த படம் அப்படி அந்த கேட்டகரியில நான் வைக்க மாட்டேன். ஆக்சுவலி எந்த ஒரு படமும் அந்த கேட்டகரியில நான் பார்த்தது இல்லை. இப்போ சில படங்கள்லாம் சொல்லுவாங்க உப்புமா படங்கள்னு சொல்லிட்டு, சோ அதை விட கேவலமா பேசிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. சோ எனக்கு அந்த படத்துல அவ்வளவு தப்பா எதுவும் தெரியல. ஒரு மேபி audience-ஓட expectation when Kamal Haasan and Mani Ratnam and A.R. Rahman comes together, they want something. இதுல ஆட் ஆனா வந்துட்டு சிம்பும் உள்ள இருக்கும்போது they expected something big. ஒரு நீங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுத்துட்டு அதுக்குள்ள இவங்க 4 பேரையும் கூட்டு வந்து போட்டிருந்தீங்களா வந்துட்டு, அப்போ இவங்களோட எக்ஸ்பிரஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, பட் மணிரத்னம் இஸ் நாட் அ டைரக்டர் லைக் தட். ஸோ வி ஹேவ் டு கன்சிடர் தட். இப்போ வந்துட்டு நீங்க 2 பேருமே சரி ஓகே, நீங்க 2 பேருமே ஓகே ஆடியன்ஸ் வந்து பப்ளிசிட்டி கெயின் பண்றதுக்காக வெளியே வந்து ரிவ்யூல ஏதோ ஹூக் லைன் யூஸ் பண்றான்னு சொல்றீங்க. இல்ல சிம்பு மணிரத்னம் இவங்கெல்லாம் இருந்ததுனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த ட்ரெய்லர்ல அந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணாங்களா அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு? இல்ல அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ இந்த தக் லைஃப் எடுத்துக்கலாம்.
தக் லைஃப்க்கு முதல்ல ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஒரு மோக்க போட்ல ரிவர்ஸ்ல எடுக்கிற மாதிரி. அது உண்மையிலே சாலிடா இருந்துச்சு. சரியான ஒரு இன்ட்ரோ. அது எப்படின்னா ஓகே இவங்கன்னா இதான் குவாலிட்டி, இப்போ இந்த ரேஞ்சில தான் படம் இருக்கும் அப்படின்னு உருவாக்குறாங்கல்ல. ஸோ அது ஆப்வியஸ்லி படம்னா பிஸ்னஸ்னா அது ஒரு ப்ராடக்ட், படம் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை வாங்க பீப்புள் வேணும். ஸோ அது ஹூக் பண்றதுக்கு பண்றாங்க, அது ஓகே. பட் உள்ள போனதுக்கு அப்புறம் அது குவாலிட்டியா இல்லைன்னா அது ஒத்துக்கணும். இப்ப வெளியே நெகட்டிவா பேசுறாங்கன்னா அது ஒண்ணு மட்டும் இல்லை, நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருந்தா சொல்லணும், அதுவும் இருக்கு. பட் அது கூட இந்த அட்டென்ஷன் சீக்கு அதெல்லாம் சேர்றதுனால அது கொஞ்சம் பூம் ஆகுது. இப்ப 10 பேர் பிடிக்கலன்னா அது ஒரு 20 பேரை மாறுது. கொஞ்சம் சுமாரான படத்தை இல்ல பிடிக்காத படத்தை ஆடியன்ஸ் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, பட் இப்போ அது பப்ளிசிட்டின்றதுனால எல்லா படத்தையும் போட்டு அடிக்கிறாங்க நல்லா இருந்தாலும். இல்ல அதாவது இதுதான் இல்ல இதுவும் அப்படின்றோம், இது மட்டும் தான் இல்ல, ஆனா இது ஒரு காரணமா இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, லைக் இப்போ தக் லைஃப்ல கூட விடுங்க. அப்ப தக் லைஃப்ல உண்மையிலே சில கொஞ்சம் நிறைய ஒத்துக்க முடியாத சில காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு, லைக் லாஜிக்கா அது இருந்துச்சு. இந்த பீஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன். அதாவது இன்னாரோட ஃபேன் அப்படின்னாலும் நான் பேசல, நான் பொதுவா பேசுறேன். பீஸ்ட் உண்மையில நல்லா இருந்துச்சுங்க. இப்போ அதுல ஒண்ணும் அந்த அளவுக்கு குரல் சொல்ற மாதிரி இல்ல, ஆனா அதுக்கு போட்டு அடி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட ட்ரால். இப்ப அந்த டைரக்டர் கட் பண்ணா ஜெயிலர் கொடுத்தாரு, அப்போ பேசுற வாயெல்லாம் மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்க, இதுதான் இப்படிதான் சொல்லவே முடியாது. இன்னைக்கு நல்லா பேசுற வாய் நாளைக்கு வேற மாதிரி கூட பேசுவோம். ரிவ்யூஸை நம்பாதீங்க, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா பார்த்து போயிட்டு ஜென்யூனா நம்புங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அது கரெக்ட் தான், நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். இப்ப நேரா போயிட்டு சம்டைம்ஸ் இந்த இப்போ இந்த விஷயம் எல்லாம் வந்ததுனால ஐ ஃபீல் தட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு மேட்டரே மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு படம் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீ போய் பார்த்தாதான் அதுக்கு தெரியும். இப்போ அடுத்தவங்க வந்துட்டு ஒரு 4 பேர் சொல்றாங்க. இப்போ எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஓகேவா? மிஸ்டர் எக்ஸ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் அந்த படத்தை, நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம், விக்னேஷ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம தக் லைஃபே எடுத்துக்கிட்டோம்னா, இல்ல அதே போயிட்டு நம்ம 3 பேர் பார்த்தோம்னா ஒரு சீன்ல நம்மளுக்கு 3 ஆங்கிள் இருக்கும். ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு ஆளுக்கு ஓகே தான், அது கனெக்டிங்கா தான் இருக்கு. இந்த 2 சீன் நடுவுல இருக்கிறதுனால இது கனெக்டிங்கா தான் இருக்கு. 3வது பர்சன் அது தேவையில்லைன்னு சொல்லலாம், ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க தான் போய் நாங்க பார்க்கணும் தவிர, இதை வந்துட்டு 4 பேர் சொல்றாங்க நல்லா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நாமளும் இங்க பேசிட்டு இருக்கோம், ஓகேவா? அதே மாதிரி இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரிவ்யூவர்ஸ், ஓகேவா? இப்போ ஐஏஎஸ் ஆகணும்னா ஒரு கோர்ஸ் இருக்கு, ரிவ்யூ ஆகணும்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஓகேவா? நீ படம் பார்த்திருக்க நல்லா இருக்கு, அது அவனோட ஒப்பீனியனை தான் சொல்றான் தவிர டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மேபி யூஸ் பண்ணலாம். ஆனா வந்துட்டு நீங்க அதை மட்டும் நம்பி படத்துக்கு போகாம இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் அ ராங் திங். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். வாட் எவர் இட் இஸ், நிறைய படத்துக்கு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாலும் இந்த மறுபடியும் தக் லைஃப் தான் சொல்லுவேன், இந்த படம் நல்லா இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா ஏன் நல்லா இல்லை அதெல்லாம் நான் போய் பார்ப்பேன். சரி சொல்லுவாங்க, என்னோட 100-150 ரூபாய் வந்துட்டு நான் போய் இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஐ ஷுட் கெட் என்டர்டெயின்மெண்ட் ஒரு பாயிண்ட் வரும். என்டர்டெயின் சொல்லும்போது நீ என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான் அந்த படத்துல பாக்குறியா? தட்ஸ் அ क्वेश्चन. ஸோ வென் யூ ஆர் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் இட், இது நான் அடாப்ட் பண்ணிக்க போற சில விஷயம் அந்த படத்துல இருந்துன்ற சில பாயிண்ட்டும் இருக்கு. அது இல்லாம அந்த 150 நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்துட்டு என்னோட வேஸ்ட் பண்ண விருப்பப்படல அப்படின்னு சொல்றதும் இருக்கு. நீ வந்துட்டு நாட் இந்த படம்ன்ற ஒரு விஷயம் வர்றதுனால அதுவும் வந்துட்டு இப்போ நான் ஒரு ஹூக் பாயிண்டா தான் பாக்குறேன். ஏன்னா வந்துட்டு என்னோட காசை நான் ஸ்பெண்ட் பண்றேங்க அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங், அவங்களோட ப்ரொஃபைல அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நீ அந்த 100 ரூபாய் வந்துட்டு எங்கெங்க வேஸ்ட் பண்ணிருப்ப, ஓகேவா? படத்தெல்லாம் வந்து நீ வேஸ்ட் பண்ணன்னு சொல்லிட்டு அதை ஹைலைட் பண்ணி நீ உன்னோட ப்ரொமோட் பண்ணிக்கிறன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது இல்லாம அந்த 100 ரூபாய் கொடுக்கறதுனால நீ யூ ஆர் நாட் லூசிங் எனிதிங் அவுட் ஆஃப் இட், ஓகேவா? சொல்ல போனாக்கா அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்துட்டு இன்னும் எத்தனை நாள் இருக்குமோ நம்மளுக்கு தெரியாது. சின்ஸ் இட்ஸ் லைக் ஓடிடி அதர் திங்ஸ் அண்ட் ஆல், மூவிஸ் ஆர் கெட்டிங் டைரக்ட்லி டெலிகாஸ்டட் இன் தி டிவி அண்ட் ஓடிடி அண்ட் ஆல். தியேட்டர்ன்ற கல்ச்சர் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. ஆனா தியேட்டர்ன்ற அந்த கலாச்சாரம் இருக்கிற வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சில எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம எவ்வளவு காசு வேணுமா ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளவு டைம் வேணுமா ஸ்பெண்ட் பண்ணலாம். லைக் ஹவு ஃபிலிம் மேக்கர்ஸ் டூ, அவங்க அந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, கிரியேட்டிவா பார்ப்பாங்க. ஸோ அதுதான் சொல்றோம். படத்துல இருந்து நீங்க ஒரு விஷயத்த அடாப்ட் பண்ணிக்கிறேன்றது ஒரு நல்ல விஷயம் தான், ஓகேவா? அது சினிமா எவால்வ் ஆன விதம். பட் பேசிக் ஃபார்ம் ஆஃப் சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட். ஸோ நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்காக உள்ள போகும்போது அங்கே வந்து ஒரு சில விஷயம் இல்லை, எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகுது. ஸோ நான் வந்து சொல்றேன், நான் கொடுத்த 100 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் கொடுத்த 150 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன். என்னோட கொஸ்டின் என்னன்னா, லைக்
ஓகே நான் கொடுத்த போன காசுக்கு எனக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகலன்றது தாண்டி இப்போ ஆடியன்ஸாவே வந்து வெளியே வந்து ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்க. இதை வச்சிருக்கலாம், இந்த படத்துல இதை வச்சிருக்கலாம், அந்த படத்துல இந்த சீனை வச்சிருக்கலாம், இதை கட் பண்ணிருக்கலாம்னு சொல்லுன்ற போது ஆடியன்ஸ் வந்து இப்போ ஒரு ஆக்ஷன் ஜென்ரில தேவையில்லாம ஐட்டம் சாங் எதிர்பார்க்கறாங்களா, இல்ல ஒரு பெரிய ஸ்டார் பரவாயில்ல நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரேன்னு சொல்லி கண்டென்ட்டான படமே பண்ணாலும் இல்லப்பா உன்னை அப்படியே பார்த்து பழகிட்டோம், எங்களுக்கு ஒரு குத்து சாங் வேணும், இன்ட்ரோ சாங் வேணும்னு எதிர்பார்க்கறாங்களா? இஸ் தட் த ரீசன் தமிழ் சினிமா கெட்டிங் ஹேட்டட் அப்படின்னு? See, நீ கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப வேலிடா இருந்து. ஸோ ஃபார் திஸ் ஆல்சோ ஹேவ் அ ஆன்சர். சி நீ ஒரே ஒரு கொஸ்டினை கேட்ட. அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் என்டர்டைன்மெண்ட் ஃப்ரம் த ஃபிலிம். ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் ஒரு படத்துக்காக போறேன். ஸோ தென் வில் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் குட் பேட் அக்லி. படம் எண்ட் டு எண்ட் வந்துட்டு என்டர்டைனிங்கா தான் இருந்தது. எனக்கு ஃபார் மீ என் கூட பார்த்தவங்க எல்லாருக்கும் வந்துட்டு அது என்டர்டைன்மெண்டா இருந்தது. அவனுக்கு கொடுத்த காசுக்காக எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ என்ன சொன்னாங்க, வெளியே வந்துட்டு இது கதையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்தது ஒரு பாயிண்ட்ல. அதே 2 months இது ஸ்பேம் ஆஃப் 2 months முன்னாடி வந்துட்டு கண்டென்ட் ஓரியன்டா சேம் ஸ்டார் காஸ்ட் ஹஸ் டெலிவர்டு மூவி கால்ட் விடாமுயற்சி. அதுவும் அடிச்சாங்க. எப்படின்னா வந்துட்டு இதுல வந்துட்டு என்ன அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் இல்ல, என்டர்டைன்மெண்டா இல்ல. சி உனக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் கதை கேட்கிற, என்டர்டைன்மெண்டா கேட்கிற, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு அளவு கொடுத்த. சி குட் பேட் அக்லில வந்துட்டு ஒரு அளவுக்கு ஐ மீன் சிங் ஒரு பேஸ் லைன் ஒரு ஸ்டோரி இருக்கு, ஓகேவா? அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது, லாஜிக்லெஸ் சீனும் இருக்கு. பட் உனக்கு என்ன தேவைன்றது உனக்கே கிளாரிட்டி இல்ல. நீ வந்துட்டு இந்த நல்ல கண்டென்ட் இருக்க படம் கொடுத்தாக்க உனக்கு மாஸ் எலிமெண்டா ஒரு படம் கேட்கிற, மாஸ் எலிமெண்டா ஒரு படம் கேட்டா வந்துட்டு கதை கேட்கிற. கதை இல்லையான்னு பார்த்தாக்கா அதுல இருக்கு, ஓரளவுக்கு ஒரு லைன் இருக்கு. சி எல்லாருமே வந்துட்டு இந்த அட்லீஸ்ட் சொல்ற மாதிரி 7 தலம் தான், 7 ராகம் தான் அப்படின்ற மாதிரி சேம் திங் தான். வாட் எவர் பாலு மகேந்திரா பண்ண அளவுக்கு படம் வந்துட்டு நம்ம திரும்பி அதை தூக்கி இங்க என்ன பண்ண பாரதி ராஜா எல்லாம் பண்ண மாதிரி நம்ம தூக்கிட்டு வந்து கொஞ்சம் அப்படி தூக்கி இப்படி போட்டுதான் பண்ணிட்டு இருக்கோம். தவிர இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா, எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ல ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து அந்த ஜென்ரே அந்த படத்துக்கான கண்டென்ட் அந்த படத்துக்கான இன்டென்ட்டை தாண்டி எங்களுக்கு இது இல்ல எங்களுக்கு அது இல்ல. ஆப்வியஸ்லி ஆக்ஷன் படத்துல அவனுக்கு ஐட்டம் சாங் தேவைன்னா அவன் விற்க போறது கிடையாது. ஆனா ஆடியன்ஸ் வந்துட்டு எனக்கு இது வேணும் டிமாண்ட் பண்றதுலதான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆகி தமிழ் சினிமா மேல ஹேட்டட் அதிகமாகுது நான் நினைக்கிறேன். இவரும் அதை தான் சொன்னாரு. ஸோ நான் வந்து இப்போ இது ரெலவெண்டா இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் எனக்கு இப்படி தோணுது. சி ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப கைண்டா இருக்கணும்னு ஃபிலிம் மேக்கர்ஸ் எதிர்பார்க்க கூடாதான். இப்ப நம்ம எதிர்பார்த்துட்டா மட்டும் அவங்க என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறது. ஸோ இப்படி அடிக்கிறதுனால மேபி இது நல்ல விஷயம் என்ன நடக்கும்னா, ஒரு ப்ராப்பரான ஃபிலிம் மேக்கரா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ரொம்ப அடிக்கிறாங்க, ஸோ இனிமே சும்மா என்னமோ ஒன்னால பண்ணக்கூடாது, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒழுங்கா பண்ணுவோம், கரெக்டா பண்ணுவோம். அவரோட கதைக்கு அவர் நேர்மையா இருந்தாரு. என்னோட ஜென்ரே ஆக்ஷன் ஜென்ரே, நான் ஆக்ஷனை வச்சேன், கொஞ்சம் அதுல கதை வச்சேன், நான் எதுக்கு ஆடியன்ஸாக பாட்டு வைக்கணும்? பாட்டு மட்டும் நம்ம ஜஸ்ட் பாட்டா பார்க்க கூடாது. சி எண்ட் ஆஃப் த டே ஒரு பிசினஸ் இருக்குன்னா அந்த பிசினஸ்க்கும் நம்ம யோசிச்சுதான் ஆகணும். பாட்டுன்றது தியேட்டர்ல மட்டும் வரப்போறது இல்லை, படம் வரதுக்கு முன்னாடியே ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆகுது. அந்த பாட்டை ஒரு சோனி மியூசிக் மாதிரி, திங்க் மியூசிக் மாதிரி ஒருத்தவங்க வாங்குறாங்க, அதுல ஒரு ரெவென்யூ வருது. ஸோ இதனால ஒரு டேபிள் ப்ராஃபிட் உருவாகுது. டேபிள் ப்ராஃபிட் உருவாகிறதுனால ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ட், ஓகே இந்த படம் எடுக்கலாம். எதுவுமே இல்லாம தியேட்டர்ல மட்டும் ரெவென்யூ நம்பி எந்த ப்ரொடியூசர் எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அது பெரிய ரிஸ்க். அது இந்த பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஷேர் இருக்கு. அந்த பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க தான் அடிக்கிறாங்க. அதுலயும் நீங்க ப்ரீசேல்ஸ் பத்தி பேசிட்டீங்க இல்ல, ஏன்னா இது ரொம்ப கனெக்டடா இருக்கு, ரொம்ப கனெக்டடா இருக்கு. பிசினஸே இல்லைன்னா ஆக்சுவலி கதைகளே மாறிடும், கதை மாறும், எடுக்கிற விதம் மாறும். அந்த ஜென்ரிக்கா ஒரு ஹானஸ்டா இருக்காரு. ஆக்ஷன் படத்துக்கு பாட்டு தேவையில்லை, இல்ல எமோஷனல் படத்துல எனக்கு ஒரு ஐட்டம் சாங் தேவையில்லைன்னா அந்த பிசினஸ் அந்த ஜென்ரிக்கே அவரு ஹானஸ்டா இருக்காரு. அந்த ஜென்ரே தெரிஞ்சு போய் ஏன் ஆடியன்ஸ் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? அதனால தானே தமிழ் சினிமா இஸ் கெட்டிங் ஹேட்டட்னு நான் சொல்றேன். சி இதுலயும் இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அடிக்கிறவங்க அடிச்சுதான் இருப்பாங்க, பட் அதே டைம் படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ ரீசெண்டா வித்லோ வந்தது, அது நல்லா இருக்கு, நல்லா தான் சொன்னாங்க. நிறைய எனக்கு நான் ரீசெண்டா எதுவும் பார்க்கல, பட் ஆனா அப்சர்வ் பண்ணா நல்ல படம் நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போ கூலி வந்தது, கூலி அது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா சொல்ல முடியும். இப்போ பிக் ஸ்டார் படம்ன்றதுனால மட்டுமே அதை வந்து பிரைஸ் பண்ணவும் முடியாது. இன்கேஸ் ஒர்க் ஆகலன்னா ஒர்க் ஆகலன்னு சொல்லிதான் ஆகணும்ல, அதுவும் சொல்றாங்க. மிஸ்டர் எக்ஸ் இங்க வந்துட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்றது, நல்லா இல்லைன்னு சொல்றது ஆடியன்ஸோட அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஓகேவா? ஆனா அதை விட எக்ஸ்ட்ரீம் ஒரு லைன் போய் அடிக்கிறானுங்க.
எந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா அந்த படமே ஒரு பைசாக்கும் வர்த்தி இல்ல. இதெல்லாம் ஓகே, நல்லா இருக்கு கெட்டதா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்ல, 150 ரூபாய் திரும்பி கொடுன்னு கேட்கறதெல்லாம் ஓகே. ஆனா இந்த படத்துல ஏன் இதை வைக்கல, இந்த படத்தை இதை கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம்னு வெளியே வந்து ஸ்கிரீன் பிளே ரைட்டர் மாதிரி பேசுறது கரெக்டா தான். ரொம்ப தப்புன்னு சொல்றதை விட see they can suggest, they can't demand. அந்த ஒரு வேர்ட் இருக்கு. see இப்போ ஒரு கிரியேட்டரா, இப்ப நான் ஒரு கிரியேட்டரா வந்துட்டு எனக்கு ஒரு தாட் இருக்கும், ஓகேவா, இதுதான் இந்த என்னோட படம் இப்படிதான் இருக்க போகுது, என்னோட கேரக்டர் இதுதான் பேச போகுதுன்னு ஒண்ணு இருக்கும். அதை வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து அந்த சைட்ல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாங்கன்னா, ஆப்போசிட்ல இன்னொரு பேசுவோம், இல்ல எனக்கு வந்து இந்த கேரக்டர் இப்படிதான் பேசணும், நீங்க இப்படி எழுதிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா என்னோட ஐடியாலஜி இல்லையா அங்க? அதான் கொஸ்டின். என்னோட ஐடியாலஜி என்ன இருக்கோ அதுதான் நான் பண்ண முடியும். சி ஃபார் எக்ஸாம்பிள் எனிபடி இது வந்துட்டு ஒன்னும் என்ன ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆப்ஷன், என்ன சொல்றது, ஒரு டாக்டரா இருந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, அவங்க அந்த மூமெண்ட்ல பண்ணிட்டு இருப்பாங்க, இதுதான் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க இந்த நர்வ் எடுத்து அந்த நர்வ் கனெக்ட் பண்ணுங்கன்னு வந்து ஒருத்தர் சொன்னாக்கா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். நீ சொன்னதை நான் ஒர்க் பண்ணாலும் நெக்ஸ்ட் படத்துல அது ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. அத வந்து நான் தானே ஃபிலிம் மேக்கர், என்னோட தாட்ல நான் பண்ணிட்டு போலாமே, அது ஒர்க் அவுட் ஆகலாம் ஆப்வியஸ்லி. லைக் நீங்க சொல்லுங்க. இல்ல ஆப்வியஸ்லி இப்போ லோகேஷ் கனகராஜ் எல்லாம் வந்துட்டு கூலி படத்தை இசை ஐ காட் அ வெரி நெகட்டிவ் ஃபீட்பேக், ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் அடுத்த படத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இ ட்ரைட் சம்திங் நியூ, அந்த எலக்ட்ரிக் அந்த சேர் அந்த இதெல்லாம் பண்ணது வந்துட்டு சம்திங் நியூ, ஓகே ஃபார் ஹிம், ஓகே ஐ எம் சேயிங். அந்த இது பண்ணிட்டு he accepted his mistake, he's going to correct it in the future ன்னு சொல்லும்போது he's not going to correct as of என்ன சொல்றது, ஆடியன்ஸ் சொல்ற மாதிரி கரெக்ட் பண்ணிக்காம அவரோட ஜோன்ல அவருக்கு என்ன கரெக்ட் பண்ண முடியுமோ, இந்த தவிர நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்க முடியும் பார்த்து கரெக்ட் பண்ணிக்குவாரு தவிர, ஆடியன்ஸ் ஒன்று எக்ஸாக்டா அங்க பிளேஸ் பண்ணிட்டாக்கா அவரோட வேலை என்ன, அங்க என்ன இருக்கு, அவரோட கிரியேட்டிவிட்டி எங்க இருக்காங்க. சோ அதுதான் பாயிண்ட். அதாவது படத்தோட ஜென்ரேவை தாண்டி, படத்தோட கண்டென்ட்டை தாண்டி தேவையில்லாத எதிர்பார்ப்பு வைக்கிறதுனால தான் தமிழ் சினிமா இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் டு கெட் ஹேட்டட்.